ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா காப்பர் டீ பற்றி தான். இந்த காப்பர் டீ வந்து எதுக்காக போட சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் வாங்க வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக காப்பர் டீ வந்து எதுக்காக போட சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் அடுத்து பிறக்க போகிற குழந்தைக்கும் இடையில கேப் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம வந்து டெலிவரி முடிஞ்சதுக்கு உடனே டாக்டர் வந்து காப்பர் டீ போட அட்வைஸ் பண்ணுவாங்க. இதனால் வந்து என்னென்ன எஃபெக்ட்ஸு, சைடு எஃபெக்ட்ஸு, எப்போ போடணும், எப்போ ஹாஸ்பிட்டல் போடணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ரெக்னென்சியை தள்ளி போடுறதுக்காக நிறைய மெத்தடெல்லாம் இருக்குது. காண்டம் இருக்குது, டேப்லெட் இருக்குது, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் இருக்குது, காப்பர் டீ, இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. ஆனால் வந்து காப்பர் டீ தான் பெஸ்ட் ஆப்ஷனாக எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க. நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் காப்பர் டீ தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. காப்பர் டீ வந்து ப்ரெக்னென்சி வந்து 3 வருஷம் 4 வருஷம் இந்த மாதிரி தள்ளி போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போல்லாம் நிறைய பேர் வந்து காப்பர் டீ போட்டிருந்துமே ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. எதனால் அப்படி ஆகுறாங்கன்னா, காப்பர் டீ வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆகியிருக்கிறதுனாலையும், காப்பர் டீ கரெக்டான ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து கீழே நகர்ந்துருக்கும், இல்லைன்னா அவங்கள அறியாமலே காப்பர் டீ வந்து கீழே விழுந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த காப்பர் டீ இருக்கா அப்படின்ட்டு நம்ம வீட்டிலே ஃபிங்கர் டெஸ்ட் பண்ணலாம். நம்ம ஃபிங்கர் டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து த்ரெட்டு வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஒரு சிலருக்கு த்ரெட்டு வெளியே தெரியும், ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் கூட போகலாம். அப்படி தெரியலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஃபிங்கர் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களால் த்ரெட்டு வந்து ஃபீல் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். காப்பர் டீ நீங்கள் எந்த டைமில் செக் பண்ணணும்னா, பீரியட் ஆகி 3ஆவது நாள் இல்லைன்னா 5 நாள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுன்னா 6, 7, 8 இந்த நாளுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் போய் நீங்கள் காப்பர் டீ இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து 5 வருஷம் வரைக்குமே காப்பர் டீ போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாமே 6 மாதம் இல்லைன்னா 1 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சு கம்பல்சரி அவங்க வந்து காப்பர் டீ கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா எப்போ வேணாலுமே பொசிஷன் சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா இன்டர்கோர்ஸ் இருக்கிற டைமில் கூட சேஞ்ச் ஆகியிருக்கலாம். எப்போவுமே இந்த டைமில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு இதனால் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீட்டிலையே எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. கம்பல்சரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் தான் இதை எடுக்கணும். ஏன்னா த்ரெட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் கூட போகலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து த்ரெட்டு ஃபீல் ஆனாலுமே அதை வந்து இழுக்க நினைக்காதீங்க. எப்போவுமே ஹாஸ்பிட்டல் போயிருங்க. வீட்டிலையே இழுக்கணும், எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் த்ரெட்டு இழுக்கும்போது த்ரெட்டு வெளியே வந்துடும், காப்பர் டீ அப்படியே தான் இருக்கும். அப்புறம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாகிரும், இல்லைன்னா வேறு பொசிஷனுக்கு கூட சேஞ்ச் ஆகிடலாம், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் சைட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வரலாம். அதுக்காக தான் காப்பர் டீ எப்போவுமே வீட்டில் எடுக்காதீங்க. ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டாக்டர்ஸே உங்களுக்கு வந்து ரொம்பவே சேஃபாக எடுத்து விடுவாங்க. 5 வருஷத்துக்கு மேலே ஆகிருச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு போட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. நிறைய பேர் வந்து காப்பர் டீனால் ப்ரெக்னென்சிக்கு சான்ஸ் இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் எப்போ ரிமூவ் பண்ணாலுமே, உங்களுக்கு எப்போ குழந்தை வேணும்னு நினச்சாலுமே நீங்கள் வந்து காப்பர் டீயை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணலாம். நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னென்சிக்கு தயாராகிரும். இந்த காப்பர் டீ வந்து எந்த டைமில் போடணும்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பீரியட் ஆகி 3ஆவது நாள் இல்லைன்னா பீரியட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி 7ஆவது நாள் 8ஆவது நாள் இந்த நாளில் எப்போ வேணாலுமே காப்பர் டீ போட்டுக்கலாம். ஏன்னா இந்த டைமில் தான் யூட்ரஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குமே கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த டைம் வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க. இந்த காப்பர் டீ வந்து 5 வருஷம் வரைக்குமே எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் உடனே சேஞ்ச் பண்ணி வேறு காப்பர் டீ போட்டுக்கலாம். இல்லைன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகிரும். இந்த காப்பர் டீயோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, பீரியட் வந்து உங்களுக்கு வழக்கத்தை விட அதிகமாக இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு 5 நாள் உங்களுக்கு பீரியட் சர்க்கிள்னால் அதுக்கு மேலே கூட உங்களுக்கு ஆகலாம். ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்பவே பேட் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். யூரின் போகிறப்ப வந்து உங்களுக்கு ஸ்மெல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். நீங்கள் வந்து உடனே ஹாஸ்பிட்டல் போய் அதை ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது. எனக்குமே சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கான வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். காப்பர் டீ போட்டிருக்கிற எல்லா பெண்களுமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இது நம்ம உடலில் நம்ம கர்ப்பப்பையில் செட் பண்ணி இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா இதனால் வர சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதனால தான் எப்போவுமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
உங்களுக்கு வந்து இது உடம்புல வந்து உங்களுக்கு ஒத்துக்கலை, உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் எப்போ வேணாலுமே யோசிக்காமல் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு மெத்தடில் கூட ப்ரெக்னன்சியை தள்ளி போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நல்ல டாப்பிக்கோடு சந்திக்கலாம்.